மஞ்சள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அந்த மஞ்சள் உட்கிரகிக்கப்படுறது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அடிப்படையாக தேவையான மிளகு, பால், இந்த ரெண்டு தான் இன்னைக்கு பல ஆய்வு கட்டுரைகள் வந்துருச்சு. மிளகுல பைப்பரின், பைப்பரிடின்னு ரெண்டு பொருட்கள் இருக்கு, ஃபைட்டோகெமிக்கல். அது ரெண்டு தான் வந்து பயோ என்ஹான்சர்னு பேர். அதுதான் அப்சார்ப் பண்ண வைக்கும். மஞ்சளை மட்டும் இல்லை, வேறு சில மருந்துகளையும் உள்ள அப்சார்ப் பண்ண வைக்கணும்னா மிளகு சேரணும். அதோட முக்கியமான என்னன்னா, மஞ்சள் நீங்கள் சும்மா வாயில போட்டால் அது அப்சார்ப் ஆகாது, அப்படியே வெளியே போயிடும். அவர் சொன்ன மாதிரி அது அப்படியே ஒரு 0.01% தான் அப்சார்ப் ஆகும். அந்த மஞ்சளை உடலுக்குள்ள அதனுடைய தேவைக்கு அப்சார்ப் பண்ணனா தேவையான ரெண்டு விஷயத்துல முதல் இது மிளகு, ரெண்டாவது பால். எத்தனை தடவை நாம் சிறு குழந்தைகளை, இங்கே இருக்கிறவங்கள ஒரு 75% என்னால் சொல்ல முடியும், உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா ஒரு தொண்டை கட்டு இருந்தாலோ, செளி இருந்தாலோ, இருமல் இருந்தால் பாலில் ஒரு மஞ்சத்தூளை போட்டு மிளகுத்தூள் போட்டு தான் கொடுத்துருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு பைப்ரிடின் பற்றி தெரியாது, அந்த அம்மாவுக்கு சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடை பற்றி தெரியாது, அந்த அம்மாவுக்கு நிச்சயமாக குர்குமினாய்டு வந்து ஒரு ஆன்டி கேன்சர் எஃபெக்ட் இருக்குன்னு தெரியாது. ஆனால் அவர்களுக்கு இந்த பாலில் மஞ்சத்தூள் போட்டு மிளகு போட்டு சாப்பிட்டா புள்ள நல்லா இருக்குன்னு தெரியும்.